சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். இங்கே மீனா ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. இந்த அத்தை வேறு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பூவியாரம் பார்க்கறதுனால அந்த அத்தைக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதுபோக வந்து நம்ம படிச்சிருந்துருக்கலாம். நம்ம நேரம் படிக்கவும் முடியல. என் வீட்டுக்காரும் படிக்காமல் இருந்திருக்காரு. 2 பேரையும் எங்கள் அத்தைக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. மற்றவங்க எல்லாமே நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க. அத்தைக்கு ரொம்பவே கௌரவமாக இருக்கும் போல். பூ வைக்கிறது சுத்தமாக பிடிக்கல போல். என்ன செய்கிறது, எனக்கு வேறு வழியும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சமைச்சிட்ருக்காங்க. இப்போ அண்ணாமலை வராங்க. மாமா எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற. ஒன்றும் மாமா அப்படிங்கிறாங்க. தெரியுது தேள் ஏதாவது கொட்டியிருக்கும், அதான் உனக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா ஒன்றுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மாமியாரை தான் சொல்கிறேன், சும்மையே இருக்க மாட்டா. என்னத்தையாவது ஒன்றை குடஞ்சி பேசிக்கிட்டே இருப்பாள். மட்டம் தட்டி பேசுறதுதான் அவளுக்கு வேலையே, வேறு என்ன வேலை அப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க எனக்கு இந்த மீனாட்ட பேசுறது வரைக்கும் பேசுறது தவிர வேறு வேலை இல்லையோ அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா மேடம் என்ன பேங்க் ஆஃபீஸராக இருக்கீங்களோ, வேலைக்கு கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எதுக்குங்க வேலைக்கு போகணும், நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, பென்ஷன் வாங்குறீங்க, என் புருஷன் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்டாக இருக்கார், எனக்கு என்ன வேற மாற்றி இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனாவும் மருமக தான், அதை என்றைக்குமே நீ நினைக்க போகிறதும் இல்லை, வைக்க போகிறதும் இல்லை. ஆனால் உன்னையும் வந்து அவன் மாமியாராக இல்லை, பெற்ற தாய்க்கு போல் பார்க்குறா. ஆனால் என்றைக்காவது நினச்சிப்பார், இப்படி ஒரு மருமக யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அவங்க கூட இருக்காங்களே அந்த பார்வதி, அவங்க மருமக அவங்க மகனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த மீனா பார்த்தியா, தனியாக புருஷனை கூப்பிட்டு போகணும், வைக்கணும், நம்ம எதுக்கு இவ்வளோ பேருக்கு வேலை செய்யணும்னு நினைக்கலாம். அப்படி எதுவுமே நினைக்கிறது கிடையாது. அப்பேற்பட்ட பிள்ளையை நீ பாடாப்படுத்திகிட்டு இருக்க சரியா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ நான் மருமகளாகவே ஏற்றுக்கிட போகிறது இல்லை அப்படிங்கிறாங்க. நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டி தான், ஊர் உலகமும் அப்படியே சொல்ல போகுது இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. என்ன ஊர் உலகத்துக்கு வேணால் இவன் வந்து என் மருமகளாக இருக்கலாம், ஆனால் மருமகளாக ஏற்றுக்கிட்ட போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. உன்னை கேட்டுக்கிட்டே மீனா, இவன் என்னைக்கு இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறான், இவளுக்கு நீ சமைச்சு கொடுக்க போறியா அப்படிங்கிறாங்க. அத்தை இப்படி சொல்லுதாங்க மாமா, அத்தையை தவிர மீது எத்தனை பேர் இங்கே சாப்பிட்றாங்க. நான் வந்து வேண்டாம்னு சொன்னால் சரி வராது மாமா. ஒரு நாள் நான் சமைக்காததுக்கே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அப்படி இருந்துச்சுன்னா கஷ்டம், பாவம். இவங்க இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நிறைய படிச்சிருக்காங்க, நல்லா வேலைக்கு போகிறாங்க. நான் ஒன்றும் பெரிய அளவில் படிக்கலாமாம்மா, அத்தை சொன்னது மாதிரி. நான் சாதாரண ஒரு பூக்காரி வீட்டிலேருந்து வந்தவ தானே அப்படி இப்படிங்கிறாங்க. இப்படி இல்லாமல் பேசுவியா அப்படிங்கிறாங்க. விஜயா நீ உன் நிலமை என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நீ கல்யாணம் முடியுதுக்கு முன்னாடி எப்படி இருந்த அப்படின்னு கொஞ்சம் நினச்சிப்பார். பெரிய கோடீஸ்வரன் மகா கிடையாது, சாதாரண எங்கள் மாமாவோட பொண்ணு சரியா. என் மாமாவோட பொண்ணு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அது அடிப்படையில் தான் அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் சரியா. நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன், வேலை பார்க்கும்போது கவர்மெண்ட் பொண்ணை நான் பார்த்துருப்பேன் அப்படிங்க. ஏங்க நான் என்ன கட்டின பிறகு தான் நீங்கள் பெர்மனெண்ட்டே ஆனீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ரயில்வேல தான் வேலை பார்த்தேன், என்ன பெர்மனெண்ட் பண்ணலை. அதை சொல்லி என்னால் வேறு பொண்ணை கட்டியிருக்க முடியும், இல்லைனா கூட நான் வேறு பொண்ணை கட்டியிருப்பேன் சரியா. என் மாமன் பொண்ணு கஷ்டப்படுறா, கட்டணும், அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும், நல்லா இருக்குன்னு நினச்சி தான் நான் கட்டினேன். ஆனால் நீ இன்றைக்கி ஒரு பிள்ளைய, ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை வந்திருக்கான்னு சொல்லி அவளை ரொம்ப மட்டம் தட்டி பேசியிருந்தேன் என்ன அர்த்தம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு முறையும் மீனாவை ஏதாவது குறைச்சி பேசுகிறது, அந்த பிள்ளையும் ரொம்ப மனசு நொந்து இருக்கிறது, இது சரி கிடையாது. என்ன அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு வேலையை பார்க்காங்க, மீனாவும் அவளுக்கு ஏற்ற ஒரு வேலையை பார்க்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவா பூ தான் கட்டி வைக்கா அப்படிங்கிறா, அப்போ அது வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏங்க பூ கட்டி வைக்கிறதெல்லாம் ஏதாவது வேலையை ஏற்றுக்குவாங்களா. என்ன சுருதி வேலைக்கு போகிறா, என்ன ரோகிணி வந்து பார்லர் வச்சுருக்கா, அது எனக்கு சொல்கிறதுக்கு கௌரவமாக இருக்குது. இவா என் மருமகா பூ கட்டி விற்கா, வீட்டு விடா அலைஞ்சிட்டு கிடக்கா அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு அசிங்கமாக தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது இல்லைன்னா அசிங்கம் இருக்குது, உழைச்சி தான் சாப்பிட்றாங்க, திருடி சாப்பிடல அப்படிங்கிறாங்க. ஏங்க என் தம்பி திருடின்னு தான் செய்வான் அப்படிங்கிறாங்க. அவன் தம்பி பேச்சுலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு சரியான கோவம் வருது. அத்தை என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க, என் புருஷனை பற்றி பேசுங்க, அது உங்கள் பையன், தேவையில்லாமல் என் தம்பியெலாம் எழுதி பேசாதாங்க தான் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டு பைக்கே அவன் திட்டணும் தானே அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு நேரத்தில் நடந்துச்சு, அது மன்னிப்பும் கேட்டாச்சு, பல முறை கேட்ட பிறகு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னத்தை அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நான் 1000 வாட்டி சொல்லுவேன் அவன் திருடன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அத்தை இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா மரியாதை இருக்காது அப்படிங்கிறாங்க. என்னடி செய்வேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே செய்ய மாட்டேன், மாமா சொன்னவன் நான் சமைக்க மாட்டேன். அது போக வந்து உங்கள் மருமக 2மே பணக்கார மருமக, 2 பேருமே வேலை பார்க்குறவங்க, அவங்களும் சமைக்க மாட்டாங்க. நீங்கள் தான் சமைக்க வேண்டியிருக்கும், நீங்கள் தான் நிரந்தர வேலைக்காரியாக இருப்பீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு ரொம்ப தண்டி உனக்கு துமுறு, அவங்க ஏன்டி நீ வேலைக்காரியாக்கி போகிறாங்க, எனக்கும் என் மருமக்கமாருக்கு ஏதாவது இழுத்து விடுன்னு நினைக்கியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் இழுத்து விட போகிறேன் அத்தை, அப்படி இழுத்து விடணும்னு சொன்னால் நான் வந்து சமைக்காமே போயிருப்பேன், உங்களை தான் சமைச்சித்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. வேறு வழியே இல்லாமல் நீங்கள் சமைக்க தான் செஞ்சுருப்பீங்க. சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவங்க துணியெல்லாம் அப்படி இப்படி கலத்தி போட்டு போயிடுவாங்க. நான் துவைச்சி போடுறேன் பார்த்தீங்களா, அதே துவைச்சி போடுறது நீங்கள் தான் போட வேண்டியிருக்கும். ஆனால் எனக்கு அப்போ கூட அவங்கள துவைச்சி போட சொல்லியிருக்க மாட்டேன், அப்பவும் நானே நீங்கள் பார்த்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கொழுப்பு தாண்டி உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைத்த உங்களோட கொழுப்பு கம்மி தான் அப்படிங்கிறாங்க. நம்மளை சிரிக்கிறாங்க. மீனா இப்படி இருந்தால் தான் இவட்ட சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானும் பேசக்கூடாதுன்னு பார்க்கேன், என் தம்பியையோ எங்கள் வீட்டையோ குறைச்சி பேசுறதுக்கு என்னமாம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா அண்ணாமலை கிட்ட. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா நீ செய்கிறது தான் சரி,
இதே மாதிரி அவள் என்ன கேட்டாலும் நீ பதில் பேசிட்டியாங்க உன்ட்ட பேச்சை நிப்பாட்டிடுவா, இதான் கணக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஏற்கனவே அவன் மரியாதை இல்லாமல் தான் அலைஞ்சிட்டு இருக்கா, அவன் புருஷனை வேற இந்த வீட்டில் எப்போ சண்டலத்து விடலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா, இப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த புத்தி வந்து உனக்கும் உன் பையன் மனோஜுக்கும் மருமக ரோகிணிக்கு வேணா இருக்கும், வேறு யாருக்கும் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க ரோகிணிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்க, ரோகிணியை பேசினா தப்பாக போயிடுது, என் மருமக மீனாவை பேசினா உனக்கு தப்பாக தெரிலண்ணே அப்படிங்கிறாங்க. எல்லோரும் உன் போல பாரு, அந்த பிள்ளையும் கூட இந்த பிள்ளைய ரொம்ப சவுட்டாக நினச்சிக்கிட்டு அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காது, எனக்கு கடுப்பாக இருக்குது. ஒரு வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா ஆளை போல் எல்லோரும் சாப்பிடணும், எனக்கு மட்டும் அது சமைக்கணும் இது சமைக்கணும்னா அந்த பிள்ளை என்ன ஹோட்டல்லே வேலை பார்க்கு, இந்த வீட்டில் அவனும் ஒரு மருமக தான், அவன் சமைக்கணும்னு அவன் என்ன இருக்குது, ஆளை போல தான் நான் இருப்பேன், இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க, நான் மட்டும் இதுக்கு வேலை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க எல்லோரும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்லுவாளோ அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டான், இப்படி பேசுகிறோம் நாளைக்கு சொல்ல தான் செய்வான், நீ ஓவராக பேசினோன்னா நானே சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு ஆகா இவ சொல்லுதாலோ சொல்லலையோ இவர் சொல்ல வச்சுருவாள் போலையா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை பார்த்து போயிடுறாங்க. பத்தியா மீனா, நம்ம ஏதாவது பேசணும்னா கரெக்டாக ரூமுக்குள்ளே போயிருந்துட்டுதாலாம், இதுதான் அவள் கதை சரியா, அவள் என்ன பேசுகிறாலும் நீ பதில் பேசு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, இவளெல்லாம் வந்து எனக்கு சரிசமமாக பேசுகிற அளவுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா சொன்னதையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க அங்கே ஸ்டூடியோவில் சுதி. இந்த மீனா நான் படிக்கலை, நான் என்ன பூவை தானே கட்டுறேன், என்னை பிறகு யாரும் மதிப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ரொம்ப தன்னை தாழ்வாக நினைக்காங்களே. ஆனால் எவ்வளோ நல்லா குணம் வச்சுருக்காங்க, பொறுமையாக இருக்கிறாங்க. அது போக அவ்வளோ பேரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க, வீட்டு வேலைகளெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அது போக யாரும் எதுவும் சொன்னால் கூட அது பணிஞ்சு போயிடுறாங்க. இப்படிலாம் ஒரு மனுஷ ஜென்மங்கள் இருக்க முடியுமா? ஆனால் மீனா வந்து சூப்பராக இருக்காங்கல்ல அப்படி இப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. என்ன சுருதி நான் பேசணுன்னே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம ஸ்டூடியோவில் ஒரு பொண்ணு வேலைக்கு ஒன்று கேட்டிங்களா அப்படிங்கிற. ஆமாம் அந்த அனிதா கூப்பிட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க கேரக்டரில் வேறு ஆள் பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அனிதா கூப்பிட்டா வந்துடுவா, ஏன்னா அவளுக்கு சம்பளமும் கூட கொடுக்குன்னு சொல்லியாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அதோட கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல, இன்னொரு ஆள் இருக்குது என் கைவசம் அப்படிங்கிறாங்க. கம்மியாக கொடுத்து வருவாங்களா யார் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் சிஸ்டர் ஒரு ஆள் வந்து ஒரு நாள் பேசுனாங்களா, யார் நமக்கு சமையல் கொண்டு வந்தாங்களா அவங்களா அப்படிங்கிறாங்க. அவங்கள எங்கள் சிஸ்டர்னு சொல்லலை, என் வீட்டுக்காரோட அண்ணன் ஒரு கோவக்கார், அவரோட ஒய்ஃப். ஆமாம் ஒரு பொண்ணு பேசிச்சு, அந்த பொண்ணு பேர் ஏதோ 2 எழுத்துல வரும், மீனா. மீனா 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 அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த பொண்ணு தான் வராதுன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எப்படியாவது வர வச்சிடுறேன், இந்த வேலையை அந்த பொண்ணு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சரி கூப்பிட்டு வா, அவங்க வந்தாங்கன்னா கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுருதி வர உன் வீட்டிலேருந்து 2 பேர் வந்துடுவீங்க, எனக்கு வேலை முடிஞ்சுது. இப்போது தனித்தனியாக வரும்போது உங்கள் 2 பேரையும் வந்துட்டீங்களான்னு கேட்குறதுக்குள்ள நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்துட்டு எனக்கு வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. சரி சார் நான் வந்து கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு வந்துடுவேன், நீங்கள் வேறு யாரையும் வேலைக்கு சேர்த்துட வேண்டாம், மாதம் உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ மாதம் 1 லட்ச ரூபா வாங்குற, அதே 1 லட்ச ரூபா நாங்கள் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. மீனா சும்மா இருக்கீங்களா, ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் என்ன கலெக்டர் வேலையை பார்க்கேன், சும்மா தான் இருக்கேன்னு சொல்லுங்கள் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டு வேலைலாம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. வீட்டு வேலை முடிச்சுட்டு இப்போ தான் நான் பூ கட்டுறதுக்கு ரெடியாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ஒரு வேலை இருக்குது நீங்கள் செய்யலாமா அப்படிங்கிறாங்க. என்ன பூ வியாபாரம் இது யாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு பூவை கொடுக்கணுமா, கொடுத்துட்டேன் ஸ்ருதி, நீங்கள் சொன்னால் நான் கொடுக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு நிரந்தர வேலை, நிரந்தர சம்பளம், நிரந்தர மரியாதை, என்ன மாதிரி ஒரு பெரிய வேலை அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி பெரிய வேலை பார்க்குறதுக்கு நான் என்ன சுற்றி படிக்கையாக செஞ்சுருக்கேன், நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ மீனா அதுக்கு படிப்புலாம் தேவையில்லை, உங்கள் திறமை மட்டும் இருந்தால் போதும். ஏற்கனவே நம்ம ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் டப்பிங் பேசியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பேசியிருக்கேன், அது எதுவும் நல்லதுக்குன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் தெரில அப்படிங்கிறாங்க. மீனா இதுதான் உங்கள் குணத்திலே உயர்ந்த குணம் சரியா, எந்த திறமை இருந்தாலும் கூட எனக்கு தெரியாது வைக்காது, நான் அதுக்கு தகுதி இல்லாத ஆள் மாதிரி நீங்கள் காமிச்சிப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எல்லா தகுதியுமே இருக்கும் சரியா. இப்போ எனக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் தராங்க, கிட்டத்தட்ட நான் வந்து 1 வருஷம் நான் வேலை பார்க்குறேன், எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் தராங்க. உங்களை வந்துட்டு புதுசாகவே கூப்பிட்றாங்க, உங்களுக்கே 1 லட்ச ரூபா சம்பளம் தர தயாராக இருக்காங்க, நீங்கள் வரலாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு வர ஆசை தான், ஆனால் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் தான் அப்படின்னு தெரியல அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டு அவங்க எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, பூக்கடை வைக்கணும்னு சொன்னீங்க வச்சு கொடுத்துட்டாரு, அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே உங்கள் வீட்டுக்கார நம்பர் எனக்கு அனுப்புங்க அப்படிங்க. சுதி நீங்கள் பேசிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அவர் என்ன மனுஷன் தானே, மிருகம் இல்லைல்ல, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரில் அடிக்கிறாங்க. அடித்து நான் சுருதி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் ரவி பொண்டாட்டியா அப்படிங்கிறாங்க. ரவி பொண்டாட்டி தான், அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனாக்காவை என் கூட வேலையை கூட்டி போகலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பூ கட்டிகிட்டு இருக்காளாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது பெரிய வேலை, அது வந்து கூட கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சரி அங்கே வந்து என்ன வேலைக்குமா செய்ய போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. என்னைய மாதிரி டப்பிங் கொடுக்கணும், அவளுக்குலாம் தெரியுமாம்மா அப்படிங்கிறாங்க.
ஏற்கனவே மீனா நல்லா பண்ணியிருக்காங்க. நான் தான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், அவங்க வரல. இப்போ ஒரு வேக்கண்ட் வந்துச்சு, அதான் அவங்கள கூப்பிட்றலான்னு பார்க்குறேன். ரெகுலராக காலையில் 2 பேருமே வந்துட்டு போயிடுவோம். அது போக எனக்கு வந்து ஒத்தியில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. மீனா இருந்தாங்கன்னா கொஞ்சம் எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், டயத்தில் வார போகிறா, உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். மீனா முதல்ல சரின்னு சொன்னாலாமா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் சொன்னாங்க, என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு தான் சொல்லணும்னு சொன்னாங்க. நான் இங்கே இன்ஜினியர்கிட்ட உடனே சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆர்வக்கோளாறில் உங்கள் நம்பரை வாங்கி பேசுகிறேன். எனக்கு 100% விருப்பம் இவங்க அங்கே வேலைக்கு வர்றது. உங்கள் உங்கள் வீட்டம்மாவுக்கும் பயங்கரமான விருப்பம் அங்கே வர்றதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்கம்மா, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதுபோக அவளால் முடியும்னா கண்டிப்பாக செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. 100% உங்கள் வீட்டம்மாவால் முடியும் என்ன அப்படிங்கிறாங்க சுருதி முத்துக்கிட்ட. உடனே சுருதி ரொம்ப சந்தோஷமாக ஆடியோ இன்ஜினியர்கிட்ட சொல்கிறாங்க, மீனா 100% வேலைக்கு வராங்க, அது நாளையிலேருந்தே வராங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக, காலையில் அவங்க கூடயே கூப்பிட்டு வந்துரு என்னம்மா அப்படிங்கிறாங்க. சரி சார் சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த சுருதிக்கு பயங்கர சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்க போது, நல்ல உணவும் கிடைக்க போகுது. கண்டிப்பாக மீனா வந்தாங்கன்னா நல்லா சமைச்சு நம்ம கூடயே கொண்டு வருவாங்க, நம்ம நல்லா வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம், ரவியை நம்ம டிஸ்டர்பே பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மீனாக்கா என் கூட வேலைக்கு வரேன்னு சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற சுருதி அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் ஆஃபீஸ் ஒரு வேக்கண்ட் இருந்துச்சு, அதுக்கு மீனாவுக்கே பேசிட்டேன், மீனா வாரேன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் நானும் மீனாவே ரெகுலராக வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. அண்ணி சம்மதிச்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணியை அப்பவுமே சம்மதிச்சிட்டாங்க, உங்கள் அண்ணன்கிட்டையும் நான் கேட்டு முடிவு பண்ணிட்டேன். யார் முத்துட்டு நீ பேசுனியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், முத்துக்கண்ணு எனக்கு என்ன பயம், பேசினேன், அவர் ஓகே உங்கள் என் வீட்டம்மா பிடிச்சிருந்தா கூப்பிட்டு போமான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சுருதி அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வந்துட்டு யாரை கால் பண்ணுறாரு மீனாவுக்கு. மீனா நீ நாளைக்குலேருந்து ஸ்டுடியோக்கு வேலைக்கு போறியோ அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு யார் சொன்னா, நீ தானே நம்பர் கொடுத்துருக்க, சுருதி பேசினா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க பேச மாட்டான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குது, அந்த பிள்ளை ஃபோன் அடித்து பேசுனது இந்த மாதிரி இப்போ உங்கள் வீட்டம்மா குரூப் இருக்குது நீங்கள் அனுப்பி வைங்கன்னு சொன்னது, நானும் சரி என் வீட்டம்மா குரூப் இருந்தால் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் போகலாமா, மாமாட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அப்பாட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. நேராக வராங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன் மாமா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா இருக்காங்க. என்ன கலெக்டர் வேலைக்கே போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை கலெக்டர் வேலைக்கு போகுதுக்கு அந்தளவுக்கு படிக்கல, நான் 12 தான் படிச்சிருக்கேன், நான் படித்த படிப்புக்கு ஒரு வேலை வந்திருக்கு, அதை நான் செய்ய முடியும்னு நம்புகிறாங்க அவங்களும், அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன வேலைம்மா, இங்கே பூ கட்டிக்கிட்டு இருக்கேம்மா, அது ஒன்றும் பாதிக்காதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், காலையிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் தான் வேலை, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பூ கட்டி கொடுத்துருப்பேன் வழக்கம் போல் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, ஏம்மா எங்கே ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லேயே எதுலையோ வந்து தூக்கப்பு இருக்குது, எங்கேயாவது போவா, இல்லை ஏதோ ஆஃபீஸில் தூக்கியாக இருக்கேன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போகிறியாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மாமா, சுருதி வேலைக்கு போகிறாங்களா, அந்த வேலைக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த பிள்ளை இந்த ஏதோ டப்பிங் கொடுக்க அப்படி இப்படி நாடகத்தில் பேசுது, அதுக்கு தான் போகுதுன்னு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா அதுக்கு தான் நீ கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவளாம் அதை பண்ண முடியுமா, இந்த சுருதிக்கு என்ன கூறு எதுவும் கெட்டு போச்சா, இந்த இவளால் பேச முடியுமா, வைக்க முடியுமா, வீட்டில் சமைக்கலாம் வைக்கலாம், பூவை கட்டி வைக்கலாம், அது என்ன சாதாரண வேலையாக, படித்தவங்க 4 விஷயம் தெரிஞ்சவங்க தான் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. விஜயா, அந்த 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்க பேசலாம் சரியா, தெரியாத நீனா பேசக்கூடாது, நம்மளுக்கு அது என்னன்னே தெரில, தெரியாத போதே நீ பேசிகிட்டு இருக்க. சுருதி பொண்ணு வந்து மீனாவை கூப்பிட்ருக்காங்கன்னா 2 பேருக்கும் அதை பற்றி தெரியாமையாக கூப்பிட்ருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த பொண்ணுக்கு தான் கூறு கெட்டு போச்சு, இவ எல்லாம் பண்ணிகிட்ருக்கா, அவங்க கூட சேரணும் வைக்கணும், அவளை வச்சு ஏதாவது வகையில் பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லி தான் அவளை கூப்பிட்டு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கா. இந்த வீட்டிலே அந்த பிள்ளைய வந்து மதிக்காமல் நடக்கிற அளவுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பிள்ளையும் கூறு இல்லாமல் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அவள் வேலை போயிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. விஜயா, உனக்கு மீனா வேலைக்கு போகக்கூடாது சரியா, அவளை மட்டம் தட்டணும், அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படி தானே அப்படிங்க. ஏங்க இவ்வளோ மட்டம் தட்டி எனக்கு என்னங்க ஆக போகுது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இங்கே விஜயாவுக்கு வயிற்றுக்குள்ளே எரியுது. ஆகா, இந்த மீனா வந்து வேலைக்கு போயிட்டான்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும், அந்த வீட்டில் மரியாதையே இருக்காத. அப்புறம் சுருதிக்கும் இவளுக்கு என்ன மரியாதை, சுருதி ஒரு பணக்காரி, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கான்னா அவளுக்கு ஒரு கற்று இருக்கும், இவளுக்கும் சுருதிக்கும் கொஞ்சமாவது கூறு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூம் போய் கதை உடச்சிக்கிறாங்க. நேராக ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி, இந்த சுருதிக்கு அறிவே இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி எதுவும் பண்ணிட்டாங்களா, உங்கள்கிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்க. தப்பாலாம் நடக்கலாமா, இவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த மீனா வந்து ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா, அதை நம்பி இவள் வந்து அவளை வேலைக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. மீனா அங்கே பூ எதுவும் அவரை கொடுக்க போகிறாங்களா ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. பூ இல்லைம்மா, அவள் டப்பிங் ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு. டப்பிங் ஸ்டுடியோவை கூப்பிட்டு போகிறாங்களா, மீனாவுக்கு என்ன தெரியும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதாம்மா எனக்கும் தெரில, இவளை போய் அங்கே கூட்டி போய் பேச வைக்கணுங்க, இவன் என்ன பேசுவாள், இவளுக்கு பூவை பற்றி தெரியும், அவன் புருஷன் டிரைவர், வண்டி ஓட்ட தெரியும், இவங்களுக்கு டப்பிங் பேச தெரியுமாம்மா, அவங்க படித்தவங்க விவரம் தெரிஞ்சவங்க பேசுவாங்க, இவன் தேவையில்லாமல் இவளையும் கூப்பிடுதா, இவளும் வாராங்க, அது வேற அவங்க மாமனாட்ட அனுமதி வாங்குதாங்க, அவன் புருஷன்ட்டெல்லாம் அனுமதி வாங்கலை, மாமனாட்ட அனுமதி கேட்டு போகலான்னு பார்க்கான், அவன் வந்தானே சும்மா இருப்பானா,
போனால் அவ்வளோதான்னு சண்டை போடுவான். இந்த ஸ்ருதிக்கும் முத்துக்கும் ஆகாது. சாயந்தரம் கச்சேரி இருக்குது, சீக்கிரம் வந்துடு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி விஜயாட்ட. உடனே ஸ்ருதியும் வேலைக்கு போய்ட்டு வந்துடுறாங்க, எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே ரோகிணியும் விஜயாவும் பயங்கரமாக உட்காந்துட்ருக்காங்க. எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் சண்டை வரும். இவன் ஸ்டப்பிங் ஸ்டூடியோ போகிறோம்பா, உண்டான வேலையை பார்த்துட்டு வேறு மாதிரி வீட்டில் கடை உனக்கெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அவன் என்னத்தையாவது பேசத்தான் செய்வான். முத்து வந்து ஏனைக்கு கோனைக்கு தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. உடனே முத்து வர்றாரு. அப்பா அப்படிங்கிறாங்க. மீனா சொன்னாலாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன்ப்பா சொன்னான் அந்த டப்பிங் ஸ்டூடியோ போகிறானா அப்படிங்கிறான். அவன்ப்பா என்கிட்டையும் சொன்னான் போயிட்டு வரட்டும், நல்லா பேசுவாப்பா, அம்மா சொல்லுறது மட்டும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்க பொண்ணு மாதிரி இல்லைப்பாவா, அவள் வந்து உண்மையிலே திறமைசாலி பொண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. உண்மையே தான்ப்பா, நல்ல பொண்ணு, போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் தான் வந்து கூறலாம்னு சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவள் போனால் வீட்டு வேலையை யாருங்க செய்வா அப்படிங்கிறாங்க. விஜயா நீ இருக்க, ரோகிணி இருக்கா, ஸ்ருதி இருக்கா, ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி செய்ய வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் ரோகிணி நினைக்கிறேன், ஆகா நம்ம காலில் வந்து உட்காந்து தப்பாலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி என்னால் வேலை செய்ய முடியாது, நான் தான் தினம் வேலைக்கு போயிடுவேனே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நீ வேலைக்கு போயிடுவேன், இன்னும் மீனாவும் வேலைக்கு போயிடுவா, எல்லோரும் அவர் எதுக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான், யார் இருக்கமோ மாற்றி மாற்றி சமைச்சிக்க வேண்டியதான், என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுப்பா, அதான் கரெக்டு. இந்த வீட்டில் இந்த மீனா வந்து வீட்டுக்கு விலைக்கு வச்ச மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா மீனா வந்து இவங்களோட ஒரு உயரத்துக்கு போயிடக்கூடாது, அது போக வந்து அவளை தவிர வேறு யாரும் சமைக்கக்கூடாதுன்னு ஒரு இருமாப்பில் இருக்காங்களோ என்னமோ அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை முத்து, அவங்கவுங்களுக்கு தேவைக்கு அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா இப்போ எல்லா மருமகளும் வேலைக்கு போகும்போது வேலைக்கு இல்லைன்னா தேவைப்பட்டால் ஆள் வச்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. எப்போ அது வேணால் செஞ்சுருவோம்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு நாள் கூட வேலைக்கு போகல, அதுக்குள்ளேயுமே வந்து வேலைக்கு ஆள் வைக்கானாம். முதல்ல இவன் கார் டியூவை கட்டி வண்டி சொந்தமாக பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதில் உங்களுக்கு அக்கறை எதுவும் வேண்டாம், நான் எப்படி உழைச்சி வீட்டு பத்திரத்தை திருப்பணும் அதே மாதிரி என் காரையும் நான் வந்து காப்பாற்றிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டு பத்திரத்தை வச்சு தான் நீ கார் வாங்கினேன், உன் சௌரியத்துக்கு நீ கார் விற்ற அப்படிங்கிறாங்க. ஏம்மா வீட்டு பத்திரத்தை திருப்பி அப்பாட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க வீட்டு பத்திரத்தை திருப்பி உங்கள்கிட்ட தந்துட்டாங்க, வீட்டு பத்திரம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்க, அது பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க வீட்டு பத்திரமா இருக்குங்க, யார்கிட்ட தான் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. விஜயா வாங்கிட்டு வந்தால் அது எங்கே போகும் ஏது போகும் எனக்கு தெரியும் சரியா, அதனால் பத்திரம் வந்து பத்திரமான இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணிக்கு தெரிய வருது, நம்ம தொழில் பண்ணதுக்கு அங்கங்கே அலைஞ்சோம், அப்போ வீட்டு பத்திரம் கடவுள் இருக்குது அப்படி இப்படின்னு பேசினாங்க. இப்போ என்னன்னா வீட்டு பத்திரம் திருப்பியாச்சு, பத்திரமான இடத்துல இருக்குங்காங்க. அப்போ மீனாட்ட தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி கொஞ்சம் ரூமுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்ப்பாங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது கோழி முட்டிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. முத்து அது வழக்கம் போல் அது வேலையை பார்க்கு, எது செஞ்சாலும் நடக்க போகிறது கிடையாது விடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா குளிக்கிறாங்க. மீனா இருந்தாலும் சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எங்கே நான் வேலைக்கு போகிறதால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை மீனா, உனக்கு வந்து முடியும்னா எதனாலும் செய்ய, முடியலை அப்படின்னா ரெஸ்ட் எடு, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அவன் நீ சமைக்கணும் வைக்கணும்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது, நீ தான் சமைச்சிட்டு இருப்ப, நானும் சொல்லி பார்த்தேன் கேட்கல. சரி ரைட்டாக வீட்டுக்காக சமைக்க அப்படின்னு சொல்லி விட்டேன். அதே மாதிரி உனக்கு வேலைக்கு போகணுன்னு விருப்பம் இருந்தால் போ, என்ன ஆண் என்ன பெண் என்ன வேறுபாடு, எல்லாருமே சமம் தானே, உனக்கு வேலைக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா போ, என்ன போயிட்டு கவனமாக போயிட்டு கவனமாக வா. அந்த சுருதி பொண்ணு நீ போனதுனால அந்த பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கி, அதை நீனும் அந்த பொண்ணையும் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் ரோகிணி ரூமில் கூப்பிட்டு போன விஜயாட்ட பேசுகிறாங்க. ஆண்டி பார்த்தீங்களே என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இந்த பிள்ளை வந்து வேலைக்கு போகிறா வைக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆண்டி இதில் இப்போ மேட்ரு, வீட்டு பத்திரத்தை திருப்பி இருக்காங்க, இப்போ வீட்டு பத்திரம் யார்கிட்ட இருக்குது, மீனாட்ட தான் கொடுத்து வச்சுருப்பாங்க அங்கிள் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பாது, ஏன் வீட்டு பத்திரத்துக்கு அவங்க கூட கொடுத்து வைக்காரு இவர் அப்படிங்கிறாங்க. ஆண்டி பார்த்தீங்களா மாமா என்ன சொன்னாங்க சொல்லி, இப்போ வீட்டு பத்திரமா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பத்திரமா இருக்குன்னா அப்போ மீனாட்ட தானே கொடுத்துருப்பாங்க, சுருதிட்ட கொடுக்க வாய்ப்பு இல்லை, வேறு யார்ட்டையும் கொடுக்க வாய்ப்பும் இல்லாத அப்படிங்கிறாங்க. நீங்கள் சரியான கடுப்பாகுது, ஏங்க வீட்டு பத்திரத்தை என்னங்க செஞ்சீங்க, யார்ட்டுங்க கொடுத்து வச்சுருக்கீங்க, இந்த பூக்காட்டு தான் கொடுத்து வைப்பீங்களா இதுங்கிறாங்க. இங்கே சவுண்டு கேட்டு முத்து மீனா வராங்க. அத்தை என் பேரை ஏன் சும்மா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் அத்தை செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நல்ல கைகாரி தாண்டி, உன் புருஷனை மயக்கிறது காணாதுன்னு என் புருஷனையும் மயக்கிட்டே அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மரியாதை பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று முத்து சொல்கிறார், ஏம்மா மரியாதை கெட்டு போயிடும், இப்போ தாயின்னு பார்த்துட்டு இருக்கேன், அப்புறம் கை நீட்டு வச்சிடாதங்க அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் கை நீட்டி பாடுறா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வராரு, டேய் அம்மாட்ட எப்படிடா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன், என் முன்னாடி என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நீ பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் கரெக்டாக தான்டா பேசுகிறாங்க, வீட்டு பத்திரத்தை எப்படிடா அவன் முன்னாடி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வராங்க, வீட்டு பத்திரம் யார்கிட்ட இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் சண்டை போட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரம் இவட்ட தானே கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இவட்டெலாம் கொடுத்து வைக்கல, அவட்ட கொடுத்தா கண்டிப்பாக நிற்க அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால் பரசு வீட்டில் பத்திரமா இருக்குது, அதனால் ஒம்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மளுக்கு வீடு இருக்குது, நம்ம வீட்டில் பீரோ இருக்குது, அங்கே பீரோவில் இருக்காது, இந்த பரசிட்டு தான் இருக்குமோ அப்படிங்கிறாங்க. பரசிட்டு இருந்தால் பத்திரமா இருக்குன்னு தோணுச்சு, அதனால் அவன்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன், இருக்கட்டும் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு மாதிரி அத்தை எங்கே பாருங்கள், எது பேசணும் அதுக்கு அளவாக பேசுங்க அத்தை, லிமிட்டை மீறி பேசாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்ருதி வராங்க. ஆண்டி நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா ஆண்டி, ஏன் ஆண்டி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மை தெரியாமல் மீனாவே குறைச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மை நல்லா உங்களுக்கு தெரியணும், சும்மா இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே
இங்கே ஸ்ருதி பேசினோன்னே இங்கே ரொம்பவே சங்கடமாயிருது விஜயாவுக்கு. நம்ம ஏதாவது பேசினா வேறு கத்திட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. ரோகிணி ரூம் போகிறாங்க. ரோகிணி பார்த்தியா என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இந்த மாமா வந்து முன்னாடி மாதிரி அவங்களை நம்புறதில்ல, நம்பினா தான் எல்லாம் பண்ணுவாங்களே அப்படிங்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஓவர் இதாகிட்டுமா, இந்த மீனாவும் முத்து சொல்லி கொடுக்குறதா, முன்னாடிலாம் அப்படி கிடையாதுமா, என்னை கேட்காம ஒரு விஷயம் செய்ய மாட்டார். இப்போ பாரு, வீட்டு பத்திரத்தை சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருக்காரு, எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, எனக்கே கடுப்பாக இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு ஏற்றி விடுதாங்க. உடனே ஏம்மா நாளைக்கு வேலைக்கே போகக்கூடாது அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்ருதிக்கு ஒரு ஃபோன் வருது. ஆடியோ இன்ஜினியர் ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்து இந்த மாதிரி நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வேலை இல்லை, நாளான்னைக்கு வரட்டும், நாளைக்கு நீ மட்டும் வாமா அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்லை, நாளான்னையிலேருந்து அப்படின்றாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட விஜயா ரொம்பவே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ரோகிணிகிட்ட வராங்க. ரோகிணி, இன்னையோட வேலைக்கு போக மாட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி போவாங்களா ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதான் ஸ்ருதி சொல்லிட்டுனால அதான் கேட்டுச்சு, இன்றைக்கி வேலை வேண்டாம், வேலை எனக்கு மட்டும்தான், நாளையிலேருந்து நீங்கள் வரலான்னு சொல்லியிருக்கா, நான் இதை எப்படியாவது நிப்பாட்டிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே என் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி இவங்க மட்டும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு மரியாதை சுத்தமாகவே இருக்காது, இந்த வீட்டில் நீங்கள் தான் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த பூக்காரிக்கு நான் வேலை செஞ்சு கொடுக்கணுமோ அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்களும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கும் இந்த வீட்டில் மரியாதை இருக்காது, உங்களுக்கும் இருக்காது அப்படிங்கிறாங்க. என் பையன் தான் பிஸ்னஸ் பண்ணுறானே அப்படிங்கிறாங்க. அத்தை, மாதம் 1,00,000 ரூபா சம்பளம் அப்படின்னா பயங்கர பில்டப் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான பணத்தை வந்து நானும் பார்த்துட்டேன், என் புருஷனும் பார்த்துட்டாரு. ஆனால் இவங்க லட்சத்தை எழுதி கூட பார்த்தது கிடையாது. அப்பேற்பட்டவங்களுக்கு மாத சம்பளம் 1,00,000 ரூபான்னா பயங்கரமாக தான் பண்ணுவாங்க. அதனால் எப்படியாவது இந்த வேலையை கெடுக்க பாருங்க அப்படிங்கிறாங்க. நாளைக்கு பாரு ரோகிணி, அந்த மீனாக்கு வேலையை கெடுக்கனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும், விடாதீங்க, உங்களுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் அதுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, அவள் ஸ்டூடியோ மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் கேட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே நைஸாக அப்படி பேச்சு கொடுக்குறாங்க ஸ்ருதிகிட்ட. ஸ்ருதி, எங்கள் ஸ்டுடியோவாக கிளம்புறீங்க? ஆமாம், வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஸ்டூடியோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. அட்ரஸ் சொல்கிறாங்க. சரி 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 அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டு ரோஹிணி கேட்டீங்க அப்படிங்களா, அந்த ஏரியா பக்கம் வந்திருக்கேன், நம்ம தெரியலையே அப்படின்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஸ்டூடியோ வந்து கொஞ்சம் கிராஸில் இருக்கும், அதனால் தெரியாது, உத்து பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ரவிவா போவான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிட்ட சொல்கிறாங்க, விஜயா இப்போ ஸ்ருதி கிளம்பிட்டாலாம், இதுலேருந்து 1 ஹவரில் நான் நேராக அவங்க ஸ்டூடியோவுக்கு போயிடுறேன், ஸ்டூடியோவில் இவ்வளோ இல்லாத பொல்லாதையும் பேசி நான் வந்துட்டு நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனோன்னே எங்கள் ஆன்ட்டிக்கு வந்து வேலைக்கு வர்றது, மீனா வர்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு நேராக அந்த இன்ஜினியர்கிட்ட போகிறாங்க. எங்கள் அத்தை திடீர்னு உங்களை கூட பார்க்க வரலாம், அது கொஞ்சம் ஒரு மாதிரி, அவங்க வந்து மீனா வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பொம்பளையால் வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணுங்கிற கான்செப்ட் உள்ளவங்க, அதனால் என்னத்தையாவது சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படிங்க. யாரும் வரலையம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை வருவாங்கன்னு சொல்லி மனசுக்கு தோணுது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் அதே மாதிரி போகிறாங்க, ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்ருதி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது யாருமா நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் பேசிகிட்டு இருக்கார்ல அந்த ஸ்ருதியோட அத்தை அப்படிங்கிற. அப்படியே உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த மீனா பொண்ணை வேலைக்கு வர சொன்னீங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணெல்லாம் வேலைக்கு சேர்க்காதீங்க, அந்த பொண்ணு சரி கிடையாது, இருக்க பொருள்லாம் திருடிட்டு போயிடுவா, அவன் தம்பி 1 நம்பர் திருடேன், அந்த பிள்ளை வந்து நோட்டம் போட்டு போனான்னா அடுத்தாப்புல அவனை வந்து திருடிட்டே போயிடுவான், அதனால் அந்த பிள்ளையை வேலைக்கு சேர்க்காதங்க, வைக்காதங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்காங்க, ஆமாம் அந்த ஸ்ருதி பிள்ளை இதுக்கு முன்னாடி சொல்லிச்சுல, எங்கள் அத்தைக்கு வந்து வேலைக்கு போகிறது பிடிக்காது, என்ன வேணாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அங்கே போய் இருங்க, ரெஸ்ட் எடுங்க, ஸ்ருதி பேசி முடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏசியில் உட்காந்துருக்காங்க. ஸ்ருதி இவ்வளோ பெரிய ஸ்டுடியோவில் வேலை பார்க்கலா, அதான் அவளுக்கு மாதம் 1,00,000 ரூபா சம்பளமோ, இதே பொழப்பு வந்து அவளுக்கு வந்துச்சுன்னா அவளுக்கு மரியாதையே இருக்காத. ஏசி ரூமில் பேசுகிறாங்க, ஏசி ரூமில் உட்காடுறாங்க, சாப்பாடெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வராங்க விஜயாவுக்கு. விஜயா குடிக்கிறாங்க. ஆப்பிள் ஜூஸாக பார்க்க வரவங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ்னால் பேச வரவங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. அப்போ இந்த மீனா மட்டும் இங்கே வேலைக்கு வந்துடக்கூடாது, நம்ம வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டோம், ஸ்ருதியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி பேசி முடிச்சோன்னா டேக் ஓவரா சார் ஓவர் அப்படிங்கிறாங்க. அந்த மைக்கில் சொல்லுதாங்க, அம்மா உன்னை பார்க்க உங்கள் மாமியார் வந்திருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் மாமியார் வந்துட்டு இங்கே சொன்னாங்க, அந்த மீனா வேலைக்கு எடுக்காதங்க, அந்த மீனா வந்து ஒரு திருட்டு பொண்ணு, அது போக வந்துட்டு அவன் தம்பி வந்து திருட்டு பட்டவங்களவன், அவன் இந்த மீனா நோட்டம் போட்டாங்க அப்படின்னா மறுநாளே அவன் திருடிட்டு போயிடுவான், ஒரு ஸ்டூடியோவில் ஒரு பொருள் இருக்காது, திருடிக்கு ஏன் வேலை கொடுக்க நினைக்கிங்க, வேறு யாரையும் வேலைக்கு சேர்த்துக்கோங்க, அது அவங்க நல்லது அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதிக்கு பயங்கர கடுப்பு. அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க.
நேராக போகிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. "வாம்மா உட்காரும்மா" அப்படிங்கிறாங்க. "ஆன்ட்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா?" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா என்ன வந்தோடனே உலகம் இப்படி பேசுகிற?" அப்படிங்கிறாங்க. "இல்லை கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்னம்மா சுருதிம்மா இப்படி பேசுகிறேன்?" "என்ன சுருதிம்மாவா? மீனாவை என்ன சொன்னீங்க?" அப்படிங்கிறாங்க. "யாரும்மா யார்கிட்ட சொன்னேன்?" அப்படிங்கிறாங்க. "ஸ்டூடியோ இன்ஜினியர்கிட்ட" அப்படிங்கிறாங்க. "சொல்லிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம்மா உள்ளது தானே சொன்னேன். அந்த பொண்ணு திருட்டு பொண்ணு தானே." "ஆன்ட்டி உங்கள் நாக்கு அழிக்கிறாம மீனாவெல்லாம் இப்படி சொல்லாதீங்க. அவங்க சமைச்சு தர சாப்பாடை மட்டும் வக்கனையாக சாப்பிட்றீங்க, 1000 குறை சொல்கிறீங்க. சுருதி நீ படிச்சிருக்க, பணக்கார வீட்டு பிள்ளை, நீ இந்த வேலை பார்க்கறத பற்றி பிரச்சனை இல்லை. அவள் சாதாரண பூக்காரி 12 வரைக்கும் படிச்சிருக்கா, அவளை நீ வேலைக்கு கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிய?" அப்படிங்கிறாங்க. "ஆன்ட்டி யாரை கூப்பிட்டு வரணும், யாரை கூப்பிட்டு வரணும் எனக்கு தெரியும் மாமியாரை. என்ன எங்கள் ஸ்டூடியோவில் வந்து அவங்கள வேணும்னு கேட்குறாங்க, கூப்பிட்டு வர போகிறேன். சரி தானே, யார் தடுத்தாலும் அவங்க வருவாங்க. ஆன்ட்டி நீங்கள் தயவுசெய்து இப்படி அசிங்கமாக நடந்துக்காதீங்க. பிறகு உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சின மரியாதை நான் கொடுக்கவே மாட்டேன், பார்த்துக்கோங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன சுருதி இப்படிலாம் பேசுகிற?" அப்படிங்கிறாங்க. "இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற உங்கள்கிட்ட வந்து நான் என்ன மரியாதையாக பேசணும்? அப்படி ஒன்றும் தேவையில்லை. ரவியே எங்கள் அம்மாவை நீங்கள் தப்பாக பேசணும்னு சொன்னால் கூட நான் அதை ஏற்றுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கீங்க ஆன்ட்டி" அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே அசிங்கமாயிருது. இந்த ஸ்டூடியோவுக்கு நம்ம தேடி வந்து அவள் வேலையை கெடுக்கலாம்னு நினச்சா, அந்த சுருதி நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. போனோன்னே இந்த இன்ஜினியர்கிட்ட சொல்கிறாங்க, "உங்களை மட்டும் தான் நான் சொன்னேன், எதுக்கு என் மருமகிட்ட 1க்கு 2 சொன்னீங்க?" அப்படின்னு. "உண்டதனமாக சொன்னேன். ஒரு பிள்ளையை வேலைக்கு சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் வரம்பு மீறி பேசுகிறீங்க. அது எப்படிம்மா பேசலாம்? ஒரு ஆள் ஒரு செயல் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அவங்க திருந்த கூட வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க என்றைக்கோ செஞ்சாங்கன்னா அதை சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க தம்பி செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு என்னங்க என்ன செய்வாங்க? இவங்க நோட்டம் போடுவாங்க வைப்பாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே இங்கே வந்திருக்கு, ஒரு பொருளும் காணாமல் போல. சரியா? எனக்கு அந்த வேலை செய்ய ஆள் வேணும். அதுக்கு நான் ஆளை கேட்டிருந்தேன், சுருதி கூட்டி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன உங்களுக்கு இந்த தனம்? பொம்பளையெல்லாம் வீட்டிலே தான் முடங்கி போய் தான் இருக்கணுமா? ஏன் ஆண்களுக்கு இணையாக வேலை செய்யக்கூடாதா?" அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. இந்த ஸ்டூடியோ நம்ம வந்திருக்கவே கூடாது. இந்த சுருதியும் இந்த இன்ஜினியர் ரொம்பலாம் இது பண்ணுதான்னு சொல்லிட்டு நடந்து வீட்டுக்கு பார்த்து போகிறாங்க. அப்போ பார்வதி இருந்ததான், "என்ன விஜயா ஒரு மாதிரி இருக்கா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை சுருதியை பார்க்க போனேன்." "அவள் ஸ்டூடியோ தான் இருக்கோ?" "ஆமாம்" அப்படிங்கிறாங்க. "சரி அங்கே ஏகப்போ மரியாதையாக இருந்திருக்குமே" அப்படிங்கிறாங்க. "அவள் காரி துப்பிட்டா" அப்படிங்கிறாங்க. "ஏன் காரி துப்புனா?" அப்படிங்கிறாங்க. "கூறு இல்லாதவா மீனாவை வேலைக்கு கூப்பிட்டா, அவள் பூக்காரி பூ கட்டிடக்க அவளை எதுக்கு உன் கூட சேர்ந்து வேலைக்கு கூப்பிடுத? 1,00,000 சம்பளத்துக்கு அவள் வேலைக்கு வந்தானா உன்னையும் மதிக்க போகிறாளா என்னையும் மதிக்க போகிறாளான்னு சொன்ன போனேன். ஆனால் கொஞ்சம் கூட இவளுக்கு மதி இல்லை" அப்படிங்கிறாங்க. விஜயா அவள் பாட்டில் என்னத்தையும் பண்ணிட்டு போகிறான், உனக்கு என்ன?" அப்படிங்கிறாங்க. "உனக்கு என்னவா? நீ வந்து அவகிட்ட சாப்பாடு வந்த நேரம் வாங்கிட்டுங்க, அதனால் வீணாக சாப்பாடாக பேசுதியோ வைக்கியோ" அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை ரோகிணி பொண்ணு அடிக்காங்க. "என்ன ஆண்ட்டி அங்கே போனீங்களே வேலையை கெடுத்தாச்சா?" அப்படிங்கிறாங்க. "எங்கம்மா அந்த இன்ஜினியர் லூஸ் மாதிரி பேசினா, அந்த சுருதி நீ ரொம்ப கேவலமாக பேசிவிட்டா" அப்படிங்கிறாங்க. "என்ன ஆண்ட்டி சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் நீங்களாம் ஒரு பெரிய மனுஷியா? பெரிய மனுஷி வந்து அடுத்தவங்க வேலையை கெடுப்பாங்களா? இந்த மீனாவை மட்டும் தான் திட்டி தான் இருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் செய்வீங்களா? அப்படியா எப்படியான்னு பேசி நீ பாடாப்படுத்திட்டா. நானும் அசிங்கப்பட்டு வெளியே வந்துட்டேன். அவன் இன்ஜினியரும் 1க்கு 2 சுருதியில் சொல்லி கொடுத்துருவான் போல், அவள் ரொம்ப பொங்கிட்டா" அப்படிங்கிறாங்க. "ஆன்ட்டி சுருதி உங்களை சுத்தமாகவே மதிக்க மாட்றாங்க" அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஆமாம்மா பணக்கார மருமகன் இல்லை, நீ அவளோட பெரிய பணக்காரி, அவள் தான் பெரிய பணக்காரின்னு பண்ணிகிட்ருக்கா. நீ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க, அவள் அந்த அளவுக்கு தாழ்வாக பண்ணுறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா" அப்படி இப்படிங்கிறாங்க. "ஆண்ட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிள்ளையா நான் இருக்கேன். அதனால் நீங்கள் சொல்லதெல்லாம் கேட்பேன். மற்றவங்க இந்த சொல்ல கேட்பாங்கன்னு தெரியாதுல்ல ஆண்ட்டி. ஆனால் மீனா வேலைக்கு போகிறது இந்த வீட்டுக்கு நல்லதில்லை ஆண்ட்டி" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்வதி கேட்கு. பார்வதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த ரோகிணி பிள்ளையும் இந்த விஜயா மாதிரி ஆகிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. "சரி விஜயா எனக்கு வேறு வேலை இருக்கு, நான் போய்ட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கலத்தி விட்டு போகிறாங்க. "என்ன பார்வதி நீ விட்டு போகிறேன்?" அப்படிங்கிறாங்க. "இல்லை உனக்கு மருமக சப்போர்ட் இருக்கலாம்" அப்படிங்கிற. "என்ன இல்லை ஒன்றும்ல நான் வேலை கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே ரோகிணிகிட்ட ஃபோனை பேசிக்கிட்டே வீட்டை பார்த்து போகிறாங்க. அங்கே போனோன்னா ரொம்ப சோகமாக இருக்காங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, "என்ன கப்பல் எதுவும் கவுந்துட்டா விஜயா?" அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி முறைக்காங்க. "ஏன் முறைக்க? ஏதோ ஒரு கதைக்கு போயிட்டு வந்திருக்கேன், நடக்கல அது மட்டும் தெரியுது" அப்படிங்கிறாங்க. "ஒரு வேளை சுருதி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளோ" அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்காங்க. உடனே "எங்கே போயிட்டு வர?" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லைங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன்" அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வராங்க, பிரசாதம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. "ஏங்க எல்லாத்தையும் உங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நேராக ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போய் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பூக்காரி நாளிலேருந்து வேலைக்கு போகிறது உறுதியாகிட்ட, என்ன செஞ்சு கெடுக்கலாம், சரி காலையில் கிளம்பும்போது அதை சமைக்கணும் இது சமைக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனையை கிளப்போம் அப்படின்னு நினைக்காங்க. அதே மாதிரி சுருதி வேலைக்கு போயிட்டு வந்துடுறாங்க, எல்லோரும் வந்துடுறாங்க. நைட்டெல்லாம் சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. காலையிலே விடியுது. உடனே காலையிலே விடிஞ்ச உடனே நேராக மொட்டை மாடியில் போய் எழுப்புறாங்க. "மீனா வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு மேலே வந்து தூங்கிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி காலையில் முத்தம் தொளிச்சேன், வீட்டு வேலை செய்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா எனக்கு பயமாக இருக்கும் ஒத்தியில் இருக்கிறதுக்கு, அதான் இவரை எழுப்ப வந்தேன், இவர் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் தூங்குனாங்க, அதை படுத்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. "மீனா கொஞ்சம் கிளம்புங்க, நம்ம சீக்கிரம் போவோம்" அப்படிங்கிறாங்க. "இல்லை நீங்கள் சமைக்க வேண்டாமா?" அப்படிங்கிறாங்க. "இல்லை எல்லோரும் கடையில் சாப்பிடுவாங்க, நம்ம கொஞ்சம் நேரத்தோடு போயிடுவோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி எங்கள் மாமாவுக்கு மட்டும் கடையில் வாங்கி கொடுங்க" அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இங்கே விஜயா லேட்டாக எழுந்திரிச்சி வராங்க. இங்கே மீனா இல்லை. மீனா
இன்னும் சமைக்காம தான் இருப்போம். அவளுக்கு ரொம்ப திமிரு தான். இன்றைக்கி சமைக்காம எங்கேயாவது போட்டும், அன்றைக்கி விட்டா தான் நம்ம போவோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அவனே முத்து வராரு. டேய் உன் பொண்டாட்டி எங்கடா சமைக்க சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இருந்தால் சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அவள் காலையில் வேலைக்கு போயிட்டா சரியா, நைட்டு 9 மணி தான் வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாவா. அதனால் 9 மணிக்கு தான் வருவாங்க. சாப்பாடும் 9 மணிக்கு. நம்மளுங்க வீட்டில் யாரும் இருந்தாலும் ஆக்கிற வேண்டியதான், இல்லை கடையில் வாங்கிக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டிலாம் அந்த வேலைக்கு செஞ்சு போய் என்ன கிளிய போகுது, பேசாமல் வீட்டில் சமைச்சிட்டு இருக்க வேண்டியதுனடா அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்லிட்டு சொல்லி பார்க்க வேண்டியதானம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் பணக்கார வீட்டு பிள்ளை, அவள் விட்றா காப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா பணக்கார வீட்டு பிள்ளை சொன்னால் கேட்காது, அதுக்காண்டி ஏழை வீட்டு பிள்ளை மட்டும் கேட்கணுமாம்மா, அதெல்லாம் சாத்தியப்படாது. என் பொண்டாட்டி என்கிட்ட போகிறோம்னா போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். அவளை தடுக்கிறதுக்கு உரிமை எனக்கே கிடையாத போது உங்களுக்கு எப்படி இருக்கும். நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதாங்க. அவள் வந்து வேலைக்கு போகிறது ஊதி அவள் பாட்டில் போயிட்டு போகிறா சரியா, அவள் மனசந்தோஷத்துக்கு போயிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் வந்து அவளை மனசந்தோஷத்துக்காக அனுப்புகிறான், மாதம் 1,00,000 ரூபா கிடைக்கணும் வாயை பிளந்துட்டு அனுப்புகிறான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாருங்கள், என் பொண்டாட்டி வேலை பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் உழைச்சி என்னால் அவளை காப்பாற்ற முடியும். ஆனாலும் அவள் மனசந்தோஷம் நான் கெடுக்க வரும்ல, அதனால தான் வேலைக்கு போகிறா சரியா. அதுபோக அவள் திறமையை அவள் வெளியே கொண்டு வரட்டும், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அவள் பேசுகிற அழகையே நானும் பார்க்க தான் போகிறேன் சரியா, நான் பிறப்பிட்டு அங்கே தான் போகிறேன், நீங்கள் வேணா வாங்க அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டி பேசுறது ஒரு அழகு, அதை நீ பார்க்க போகிற, நான் வரணுமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க. அங்கே மீனா ரொம்ப பக்காவாக பேசுகிறாங்க. அவங்க பேச நீங்கள் கேட்க போகிறீங்களா முத்து அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் நீங்களும் கேட்க போகிறீங்களா, ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே ஸ்பீக்கர் இங்கே வந்து ஹெட்ஃபோன் வச்சு விட்றாங்க. மீனா ரொம்ப பிரமாண்டமாக பேசுனாங்க. இதை பார்த்தோன்னே அண்ணாமலைக்கு கண்ணீர் வருது. என்னப்பா ஒரு மாதிரி எதுவும் பேசிட்டாலா அப்படிங்களப்பா, சூப்பராக பேசுகிறா. மீனாவை வந்து 1000 குறை சொல்லுவா அந்த விஜயா, ஆனால் எவ்வளோ சூப்பராக பேசுகிறா பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குப்பா மீனாவை நினைக்கும் போது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க முத்தும் அண்ணாமலையும். இந்த சூழ்நிலையில் மீனாட்ட ஆடியோ இன்ஜினியர் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்கம்மா அப்படின்ட்டு கை கொடுத்து அனுப்புகிறாரு. இங்கே வந்து பார்க்குறாங்க, ரூமில் வந்து முத்து அண்ணாமலை இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம், வாங்க மாமா வாங்கங்க அப்படிங்கிறாங்க. மீனா சூப்பராக பேசினேன் அப்படிங்கிறாங்க. நான் பேசுனது எப்படிங்க கேட்டுச்சு, கண்ணாடி ரூமுக்குள்ளலாம் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ பேசுனதை நான் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டோம், ரொம்ப சூப்பராக பேசினேன் மீனா, சூப்பர்னு கை கொடுக்குறாங்க. அங்கே என்னால் என்ன முடிஞ்சதை பேசுனேங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சுற்றி சொல்கிறாங்க, இதான் மீனா உங்களுடைய அடக்கம், எவ்வளோ திறமை இருந்தாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிங்க பார்த்தீங்களா, சூப்பராக பேசுனீங்க உண்மையாகவே, எனக்கு கூட இப்படி பேச முடியுமா எனக்கு தெரியல அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி நீங்கள் எவ்வளோ நாளாக பேசுகிறீங்க, என்னோட பக்காவாக பேசுவீங்க, நீங்கள் வந்து என்னை வந்து அதிகப்படியாக சொல்லணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உண்மையிலே மீனா நீங்கள் சூப்பராக பேசினேன், நான் கேட்டேன், நீ பேசுகிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், கேட்டேன், நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துருக்கேம்மா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காமிக்கிறாங்க. எப்பா நான் கூட எடுக்கலையப்பா நீ எடுத்துருக்கியப்பா அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை பார்த்த மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து நம்ம போகும்போது இந்த ஃபோட்டோவை கழுவி நம்ம வீட்டில் மாட்டணும்டா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி மீனா நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி சுற்றி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க 2 பேருமே. நேராக ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க. ஸ்டூடியோவுக்கு போய் மீனா ஃபோட்டோ பெருசாக கழுவுறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை கொண்டு வீட்டில் மாட்டினா அம்மா எதுவும் சொல்லுவாங்களாப்பா அப்படிங்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறது, நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோட்டோ எடுத்து கொண்டு வீட்டில் மாட்டுறாங்க. இது விஜயா வந்து தெரியாது, ஏன்னா அவங்க கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயிலுக்கு போய்ட்டு வந்து பார்க்குறாங்க, பெரிய ஃபோட்டோவாக இருக்குது. அந்த ஸ்டூடியோவில் மீனா பேசுகிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு வயிறு எரியுது. இவளே வந்து நம்மளை சொல்லாமல் பறையாமல் அவார்டில் பேருக்காக வச்சுருக்கா, அந்த வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டான்னு கடுப்பில் இருக்கேன். இதில் வந்து பெரிய ஃபோட்டோவை மாற்றி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்ன கத்திட்டு இருக்கு அப்படிங்கிற, இந்த ஃபோட்டோவை பாருங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்துக்கு துமுறு பார்த்தீங்களா, அவன் என்னமோ சொந்த வீடு மாதிரி அவன் இவ்வளோ பெரிய ஃபோட்டோவை மாட்டியிருக்கான் அப்படிங்கிறாங்க. விஜயா எந்த இடத்துல ஃபோட்டோ மாட்டேன் எனக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு உரிமை இல்லாமையா, நான் தான் மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அவள் போட்டால் நீங்கள் எதுக்கு மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. என் மீனா என் பொண்டாட்டி என் மருமக மீனாவை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருந்தா, ஏன்னா அவளுக்கு இந்த வேலை தான் முடியும், அந்த வேலை செய்ய தெரியாது அப்படி இப்படின்னா. இவ்வாறு எவ்வளோ சூப்பராக பேசியிருக்கா, அது முதல் நாள் பேசியிருக்கா, மிக அருமையாக பேசியிருக்கா. அதனால தான் நான் என் செல்லிலே ஃபோட்டோ எடுத்தேன். நான் தான் முத்துட்டு ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்து மாட்டுவோம். ஏன்னா மீனா வந்து பூக்காரி கிடையாது, எல்லா திறமையும் தெரிஞ்ச திறமைக்காரின்னு தெரியிட்டும், என் முன்னாடி தெரியும்னு கழிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவளை பார்க்க எனக்கு கடுப்பாக இருக்குது, அந்த ஃபோட்டோவை தூராடுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா நீ கடுப்பாகணும்னு சொல்லி தான் அந்த ஃபோட்டோவே மாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற. முத்து வராரு. ஏம்மா சூப்பராக இருக்குல்ல, மீனா செம்மையாக பேசுகிறல்ல. டேய் உன் பொண்டாட்டி சம்பாதிக்கணும், அதை நீ குடிச்சிட்டாலேன்னு தான்டா அவளை அனுப்பிட்டு இருக்க வச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படப்படுறது கிடையாது. என் பொண்டாட்டி மீனா சாதிக்க போகிறா, என்ன அவளோட சேர்ந்து நானும் மணக்க போகிறேன், இதை நடக்க போகுது. நீங்கள் வழக்கம் போல் அவளை குறைச்சி பேசிகிட்டே இருக்க போகிறீங்க, அது நடக்க தான் போகுது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் மருமக ரோஹிணியும் சேர்த்துக்கோங்க, அவங்களும் இன்னும் குறை சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. டேய் ரோஹிணி ஏண்டா இருக்கு அப்படிங்க, நான் ஒன்றும் இழுக்கலாமா, ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து 2 பேருமே வந்து அவளை குறைச்சி பேசிட்டே இருக்கீங்க, மட்டம் தட்டிகிட்டே இருக்கீங்க. மட்டம் தட்ட அவள் பெரிய ஆளாக உயர தான் போகிறா. எந்த ஒரு குப்பையும் ஓரமாக ஒதுக்குன்னா அது வந்து தாழ்வாக போயிடாது, கோபுரம் மாதிரி உயரதாம்மா செய்யும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீனா கண்டிப்பாக உயர்வா, கண்டிப்பாக பாருங்கம்மா நாங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, இதான் வாழ்க்கை தத்துவம் முத்து, கண்டிப்பாக யார் ஒருத்தர் ஒதுக்குறாங்கன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது, நம்ம அதை மிதித்து நொறுக்கி போயிட்டே இருக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வழி அதே தான் அப்படின்னுட்டு இருக்காங்க.
உடனே முத்துக்கு ஒரு ஆஃபர் வந்துடுது. அந்த ஆளை கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நம்மளை சொல்கிறாங்க, இனிமையாவது நீ திருந்து விஜயா, இல்லைன்னா நீ திருத்தப்படுவாய் அப்படிங்கிறாங்க. உடனே வேலையெல்லாம் முடிஞ்சு மீனா வீட்டுக்கு வராங்க. பார்த்தோன்னா அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏய் ஆர்த்தி எடு 2 பேத்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி 2 பேரும் சேர்ந்து ஆர்த்தி எடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வழி எல்லாம் ஆர்த்தி எடுக்கிறாங்க. மீனா உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது, என் மருமக்குமார் 2 பேரும் 1,00,000 சம்பளத்தில் வேலை பார்க்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சிரிக்கிறாங்க. உடனே மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே மீனாவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னங்க இந்த பிள்ளை புதுசுன்னு கட்டி பிடிக்கி அப்படிங்கிறாங்க. அது பெத்த தாப்பனா நினச்சி கட்டி பிடிக்கி, என்ன அது எனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி ரூமுக்கு போயிடுறாங்க. ரவியும் முன்னாடி வராங்க. என்ன ஸ்ருதி என்னையே கூப்பிடு, எப்போ பார்த்தாலும் இப்போ ஒன்றுமே கூப்பிடல நீனே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா தான் கம்பெனிக்கு இருக்காங்களே, நானும் மீனாவும் சேர்ந்து அப்படியே ஒரே பைக்கில் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அப்போ இனிமேல் நீ தேடவே மாட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, நம்ம பையனையும் மறுமொழியும் பிரிக்க நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ரவி இங்கே வாடா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டி நீ தானடா கூப்பிட்டு போகணும், இது என்னடா ஆய கூட சேர்ந்து வர்றது, அது நல்லவாடா இருக்குது, உன்னையும் உன் பொண்டாட்டி பிரிக்கணும் தானடா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏம்மா எங்களை சேர்த்து வச்சதே எங்கள் அண்ணி தான், சரியா, அவங்க ஏன் நீ பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. பாருங்க இவங்க கல்யாணத்தை கூட அவங்க தான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. நீ சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்க, அதனால தான் இந்த மாதிரி நடக்கு. யார் மீனா வந்து ரவியும் ஸ்ருதியும் பிரிக்காங்களோ, ஸ்ருதி பொண்ணு என் கூட வேலைக்கு வந்தால் பாதுகாப்புன்னு சொல்லி கூப்பிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க ஸ்ருதிக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அவளுக்கு 1000 பிரச்சனை தீர்க்கணும்னா ஒன்று முத்தோ மீனாவோ அவ கூட இருந்தால் நல்லது தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா வராங்க. உடனே ஸ்ருதி அப்படிங்கிறாங்க, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காப்பி போட்டு கொண்டு மீனா கொடுக்காங்க. ஸ்ருதி கேள்விப்பட்டேன் உங்கள் மாமியார் ஃபோன் அடித்தாங்க, நீ மீனாவும் வேலைக்கு கூட்டி போறியோ அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு ஸ்ருதி தேவையில்லாத வேலை, நீனே வேலையை விட்டு நிப்பாட்டு நில்லு, நம்ம பணக்காரங்க நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை, உனக்கு தரமாக இருக்கிறவங்க கூட வேலைக்கு போனால் எனக்கும் பெருமையாக இருக்கும், உன்னோட கீழே இருக்கிறவங்க உனக்கு இணையாக சம்பளம் நல்லா வச்சாலும் எனக்கு அசிங்கம் தானே, நீ எதுக்கு வேலைக்கு போகிற, நம்மளுக்கு வேலைக்கு போகணும் அவசியமா, நம்மளுக்கு கோட்டயத்தில் இருக்க சொத்துக்கு கேரளாவில் இருக்க சொத்துக்கு ஒரு காசி வருவோம், நம்ம இங்கே இருக்க சொத்து இங்கேயே நம்மளுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, நீ சொல்லு நாளைக்கு நாள் பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன், என்ன தொழில் பண்ணுவோம் பண்ணு, தனியாக கூட ஸ்டூடியோ எத்தனை கோடினாலும் தரேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பாருமா உங்கள் அம்மா எவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறாங்க, நீ அதுக்கேற்றாலும் நடந்துக்கணுமா, சாதாரண பூ கட்டுறவளை வீட்டில் கிடக்கிறவளை உளுந்திரியாவில் நீ போய் ஸ்டூடியோ கூட்டு போகணும் நல்லவா இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து வராங்க, ஏம்மா எங்கள் வீட்டு கதையை நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன் பொண்ணுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சுதா. உடனே கிளம்பிடுறாரு முத்து வெளியே. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா எங்கள் வீட்டு கதை நீங்கள் பேசாதீங்க, யார் வேலையை கூப்பிட்டு போகணும் போகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் சின்ன லொல்ல கிடையாது, எங்கள் அத்தை காலையில் சொல்லி தான் ஸ்டூடியோவில் என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாங்க, இப்போவும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் நான் உங்களையும் ஏதாவது பேச வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உங்கள் வேலை ஏதோ அதை பாருங்கம்மா, உங்கள் வேலையை அதை தாண்டி போகாதீங்க, அதுக்கு மேலேனா உங்களுக்கு மரியாதை இருக்காது, எங்கள் ஆண்டி இப்படி தான் வந்து ஸ்டூடியோவில் பேசினாங்க, 2 ரைடு விட்டாங்க, அவர் உனக்கு ரைடு விட்றா ஒருத்தரும் பார்த்துக்கோ மம்மி அப்படிங்கிறாங்க. உடனே சுதா அடித்து புரண்டு ஓடிடுறாங்க. அப்போ தான் அண்ணாமலை தெரியுது, ஓ விஜயா அதுதான் காலைல வருமா இருந்தாளா, சுருதி பொண்ணு தான் அவளுக்கு சரியான ஆள், அங்கே போய் வேலையை கிடைக்குன்னு நினச்சிருக்கா, அங்கே நடக்கலை, நம்மளுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு மனசுக்குள்ளே. இப்படியா இருக்குன்னு முத்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. என்னப்பா ரொம்ப ஸ்பீடாக அந்த பொம்பளையால் போகுது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி போக வச்சுட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீட்டில் ஒரு ஒரி வராது, வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைகளும் கரெக்டாக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த விஜயா என்ன மறுபடி ஒரு நாள் நடக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க வேலைக்கு போகிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அவன் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது, முதல் நாள் வேலைக்கு போயிருக்கா, தொடர்ந்து போக தான் செய்வா, என்ன அவங்க 2 பேரும் போதுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன், அதனால் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுமா அப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ் ஏமா அவன் என்ன வேலைக்கு போனாலும் என்னோட பெருசாக சம்பாதிக்க முடியுமா வைக்க முடியுமா அப்படி இப்படின்னு இருக்காங்க. டேய் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணாத, நீ பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கா அப்படி இப்படிங்க, உன் பொண்டாட்டி மஞ்சள் கயிறு தான் போட்டிருக்கா, அதில் ஒரு தாலி ஒரு 1/2 பவுனுக்கு தாலி ஒரு எவ்வளோல வரும், ஒரு 25,000 வருமா, அதையே செலவு பண்ணி என்னால் போட முடியல, நீ பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் நினச்சேன்னா நாளைக்கே 10 பவுனில் எனக்கு தங்கச்சின்னு போட முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பத்தியடா என் பையன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் பையனுக்கு வெறும் வாய் சவடால் தான், ஒத்த போனாலும் அவனால் போக முடியல, 10 பவுன் ஒரு போட்டு கிளிக்காரோ, முதல்ல அந்த ஃபர்னிச்சர் கடையில் ₹1 லாபத்தை அவன் எடுத்து காட்டட்டும், ஒரு கிழமை எடுக்க முடியாது, ஏன்னா அவனோட உழைப்பு இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் அமைதியாக இருக்கு. என்னங்க இப்படிலாம் மனோஜை வந்து மட்டத்தண்டி பேசிகிட்டு இருக்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் உன் பையனை ஏதாவது சொல்லிட்டா உனக்கு அது ஒரு குறையாக தெரியும் அப்படிங்கிறாங்க. அங்கிள் நாங்கள் தான் பலமுறை சொல்லிட்டோமே முத்து எங்கள் விஷயத்தை தலையிட வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவரே தலையிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நான் பேசலாமா அப்படிங்க, சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் மீனா விஷயத்துலேயும் முத்து விஷயத்துலையும் ரொம்ப தலையிடுறீங்க, அந்த பிள்ளை வேலை போகக்கூடாது அதான் சமைக்கணும் வைக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அவங்க தலையிட்டால் மட்டும் தப்பா அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணியால் ஒன்றுமே பேச முடியல. அம்மா நான் அதுக்காக சொல்லலை,
மனோஜ் வந்து மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க, ஒரு அண்ணங்கிறது கொஞ்சம் கூட மரியாதை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா மரியாதைங்கிறது வந்து வயசில் வர்றதில்லம்மா, நம்ம நடந்துக்கிட்டு நடவடிக்கையில். மனோஜ் வந்து என்றைக்கு வந்து பணத்தை தூக்கிட்டு ஓடினானோ அன்றைக்கே இந்த வீட்டில் அவனுக்கு மரியாதை போச்சு. வேறு வழியே இல்லாமல் விஜயா வந்து பையன்னு சேர்த்துக்கிட்டா. முத்துவுமே சும்மா கோவத்தில் இருந்தாலும் கூட சரி அண்ணன் தான் ஏற்றுக்கிட்டு தான் அந்த வீட்டில் இருந்தான். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த வீட்டுக்கு அவன் ஒரு ரூபா பிரயோஜனமாக இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை பற்றி ஒரு நலனா பொது நலனா பேசுகிறதோ யாரையும் நிகழ்ச்சியாக பேசுகிறதோ ஏற்றுக்கிட முடியாதம்மா அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் தான் அதுக்கு வீட்டு செலவு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா வீட்டு செலவு கொடுக்குறாங்கிறது வந்து உங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அவ்வளோதான். மற்றபடி யாரை மெயின்டைன் பண்ணி யாரும் கொடுக்கல. இந்த வீட்டு செலவுக்கு முத்து கொடுத்தும் போய் என் மருத்துவ செலவுக்கும் விஜயா மருத்துவ செலவுக்கும் முத்தான் கொடுக்கான். அதான் இன்றைக்கி வரைக்கும் அவன் சொல்லியும் காட்டலை. ஆனால் உங்கள் வீட்டுக்கு உங்கள் புருஷன் வந்து 10 நாள் கூட கடைக்கு போகல. அதுக்குள்ளே நான் பெரிய கடை வச்சுருக்கேன், பெரிய பில்டப் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் உள்ளது. இன்றைக்கி வரைக்கும் வருமானம் அந்த கடையிலேருந்து வந்திருக்கான்னா கேட்டால் கிடையாது. ஆனால் லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ண தான், கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ண தான் இந்த வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கான். இது நல்லது கிடையாதுமா. அந்த சுருதி புள்ள மாதம் வேலைக்கு போகுது, 1 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணுது, 2 லட்ச ரூபா வச்சுருக்கோம்னு சொல்லி எதுவும் பேசுதா? 1 வருஷம் ஆகிட்டு அந்த பிள்ளை வந்தும். யாரும் எதையும் சொல்லாமல் இருக்கும்போது தன்னை வந்து பெருமையாக பேசிக்கிறது, வரட்டுக்கு வரம் பண்ணுறதுலாம் சரியே வராது. எவன் ஒருத்தன் தாழ்த்தி கொள்வானோ அவன் தான் உயர்த்தப்படுவான். சரி தானே? தன்னை உயரமாக நினைக்கிறவன் கண்டிப்பாக பாதாளத்தில் விழுவான். இதுதான் உள்ள நிலை. இதை வந்து உன் புருஷனுக்கு சொல்லிக் கொடுமா. இப்படி எதுக்கு இதை நான் சொல்கிறோம்னா, கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உத்வேகம் வேணும். முத்து இப்படி இருக்கானா அதோட பெரிய ஆள் ஆகணும்னு உத்வேகம் வேணும். அப்படி தான் ஜெயிக்கணும். உன் புருஷன் காலையில் எந்திரிச்சு போகிறதுக்கே பெரிய இதாக இருக்குது. நீங்கள் காலையில் அவனை எழுப்பி வேலைக்கு அனுப்புக்குள்ளே நான் பெரும்பாடாக இருக்கும் உங்களுக்கு. நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். போங்கன்னு தள்ளி விடுதீங்க. அதுக்கப்புறம் தான் அவன் கடைக்கு போகிறான். யார் ஒருத்தன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் அவனே எந்திரிச்சு போவான். ஏன்னா இவன் ஒருத்தன் காலையில் எந்திரிக்கணும் அவன் தானே ஜெயிப்பான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை மனோஜ் சொல்லிட்டாரு, எப்பா இவன் வேலை பார்க்குற வேலை டிரைவர் வேலைப்பா, 50க்கு 100க்கும் ஓடிட்டு கிடப்பானா? அப்படி கிடையாது, லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படிங்க. மறுபடியும் இப்படி பேசிகிட்டு இருக்காத சரியா? லட்சம் தொழில் பண்ணுறியோ கோடியில் தொழில் பண்ணுறியோ எல்லோரும் விசுவாசமாக இருந்தால் மட்டும்தான் தொழிலில் ஜெயிக்க முடியும் சரியா? உழைப்பும் வேணும், உண்மையும் வேணும். பாரு மீனா ஒரு நாள் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கா, அது சூப்பராக பிடிச்சி போய் அந்த பொண்ணை வேலைக்கு வர சொல்கிறாங்க. அப்படி இருக்கணும் தன்னுடைய உழைப்பு, நச்சுன்னு காமிட்டணும் சரியா? நீ ஒரு ஷோரூம் வச்சுருக்கேன்னா அந்த ஷோரூமை தவிர வேறு எங்கேயும் தரமாக இருக்காது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். போனாலும் அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க, அவ்வளோ உபசரிப்பாங்க அப்படின்னு இருக்கணும். அப்போனா தான் நீ நம்பர் 1 ஆக முடியும். எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீ கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக 100% உனக்கு தொழில் நடக்காது. இது அப்பா சாபம் கிடையாது, யதார்த்த நிலையை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏப்பா இவனுக்கும் வியாபாரத்துக்கு ரொம்ப தூரம், எப்படியோ என் மாமன் பணம் வந்துட்டு, துபாய் பணம் வந்துட்டு, மலேசியா பணம் வந்துட்டுன்னு கிடக்கான். எதுனா வீணாக தான் போகுது. அந்த பிள்ளைக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, எனக்கு கண்கூடாக தெரியுது. இப்போ கெட்டின பொண்டாட்டிக்கு ஒரு மஞ்சள் தாலியை போட்டுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து ஒரு தாலியை வாங்கி போடணும்னு சிந்தனை இல்லை. நான் அவ்வளோ பண்ணுதேன் இவ்வளோ பண்ணுதேன்னு பில்டப் தான் பண்ணிகிட்டு இருக்கான். சரி தானே? காலையில் வேலைக்கு போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், மீட்டிங் போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறாங்க. அவங்களுக்கு வந்து என் பொண்டாட்டியை வந்து வேலைக்காரி மாதிரி அதை சமைக்கணும் இதை சமைக்கணுங்காங்க. இந்த வீட்டுக்காங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டால் 0. ஆனால் வாய் மட்டும் 100% பேசுதாங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து உனக்கு வேலையை பாரு அப்படிங்க. சரிப்பா வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சூழ்நிலையில் மீனா வராங்க. மாமா எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. வேணாம்மா கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க வேறு நடிப்பு தான், உங்களுக்கு அது வேணுமா இது வேணும்னு கேட்டுக்கிட்டு அவள் சௌரியத்துக்கு தான் அவர் முடிவெடுப்பா அப்படிங்கிறாங்க. என்னது அவள் சௌரியத்துக்கு முடிவெடுத்தா? ஸ்டூடியோவுக்கு வேலைக்கு போகிறது கூட நான் போட்டுமான்னு என்கிட்ட கேட்டால், எங்கே நீங்கள் போக வேண்டான்னா அவள் போயிருப்பாளோ அப்படிங்கிறாங்க. 100% நான் போக வேண்டான்னு அவள் போயிருக்க மாட்டான், எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பா சரியா? அது போக அவள் சந்தோஷத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் ஆள் கிடையாது, நானும் அவன் புருஷன் கிடையாது அப்படின்னுட்டு இருக்காங்க. பாருங்க போகிற போக பார்த்தா வேலைக்கு போகிறேன் அங்கே போகிறேன்னு சுற்றிட்டு கிடக்க போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி வராங்க. என்ன ஆண்டி நாங்கள் என்ன அங்கங்கே ஸ்டுடியோவுக்கு போகிறோன்னு சுற்றிட்டே கிடக்கோம், வேலை முடிஞ்சோன்னு வீட்டுக்கு தானே வரான் ஆண்டி. சுற்றினாலும் அது ஒரு கதையாக பிரயோஜனமாக தான் சுற்றுவேன் ஆண்டி, பழைய காலம் மாதிரி இல்லை சரியா? நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க, நாங்கள் வந்து வெளி உலகம் தெரிஞ்சுலாந்துருவோம். அதனால் இப்படிலாம் பேசாதீங்க. மீனாக பேசணுன்னு ஒன்று தான், என்ன பேசணுன்னு ஒன்று தான். இன்னும் அந்த ஸ்டூடியோ கதையை நீங்கள் பேசாதீங்க, அப்படி பேசுனீங்கன்னா நானும் மரியாதை தவிரவாக பேச வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், என்ன ஸ்ருதி இவ்வளோ கோவப்படுது அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன ரவி, எதுக்கு எடுத்தாலும் மீனாவை குறைச்சி பேசிக்கிட்டே இருந்தால் நல்லாவா இருக்குது? ஒரே வீட்டில் எல்லோரும் சமம்னா அப்படி இருக்கணும். இந்த ரோகிணியாக இருக்கட்டும் ஆண்டியாக இருக்கட்டும் இந்த மீனாவை மட்டத்தட்டியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சோறு பொங்கி தரலாம், நம்ம பட்னியாக தான் கிடக்கணும். அவங்க வந்து இன்றைக்கி ஒரு நாள் பொங்கலை அடையம்மாங்காங்க. 1 வருஷமாக அவங்க பொங்கி போட்டாங்களா, அந்த நன்றி யாருக்குமே இல்லையா? அவங்க பொங்கி போட்ட சாப்பாடில் அவங்க உடம்புல ரத்தம் ஊறி இருக்குமே, அந்த நன்றி கூட இல்லையா அப்படி இப்படிங்கிறாங்க. என்னை ஸ்ருதி நல்லா சொன்னம்மா, உனக்கு வந்து விசுவாசம் இருக்குது, நீ சொல்கிற விசுவாசம் இல்லாத ஆட்கள் வந்து என்னாலும் பேசுவாங்க. மனோஜ் வந்து வேலைக்கே போகாமல் வீட்டிலேயே கிடந்து சாப்பிட்டு கிடந்தான், அவனுக்கு கூட அந்த நன்றி இல்லாமல் பேசுகிறானம்மா அப்படிங்கிறாங்க. என்னப்பா நான் எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன், தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சரி போ அப்படிங்கிறாங்க. வீப்படுக்கிறாங்க. மனோஜ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்கள் அப்பாவே உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, உண்மையிலே நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்தீங்களா வச்சிங்களா அப்படியா இப்படியான்னு ரோகிணி பேர்த்தாங்க.
என்ன ரோகிணி இப்படி பேசுகிற? உண்மையை தானே சொல்கிறேன் மனோஜ். உங்கள் அப்பா வந்து முத்துக்கும் மீனாவுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு எங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவோடைய பவர் தான் அந்த வீட்டில் இறங்கிருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன இறங்கிருச்சுங்க அப்படிங்கிறாங்க. மீனாவை வேலைக்கு போடான்னு சொன்னாங்க, மீனா தான் வேலைக்கு போயிட்டாளா? இன்னும் வந்து மீனா வேலையே செய்ய மாட்டா, வீட்டு வேலையை செய்ய மாட்டா, ஆன்ட்டியும் செய்ய மாட்டாங்க, என்ன தானே செய்ய வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வராரு, பாருங்கள் இனிமேல் என் பொண்டாட்டிலாம் வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன் முன்னாடி இது வரைக்கும் எங்கடா வேலை செஞ்சா அப்படிங்கிறாங்க. ரவின்னு சிரிக்கிறார், டேய் அண்ணி எங்கடா செஞ்சாங்க அப்படி, அன்றைக்கி ஒரு நாள் பொங்கலை அதே மாதிரி பொங்க சொன்னால் என் முன்னாடி பொங்க மாட்டா அப்படிங்கிறாங்க. நீ ஏன் அழைக்காத சம்மனுக்கு ஆஜராகிட்டு இருக்க, யாரும் சமைக்க சொல்லலை, வீட்டு வேலைக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சு அப்படிங்கிறாரு ரவி. யாரா வரா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே வீட்டில் சமையல் பண்ணி கொடுத்தாங்களா, அவங்க வராங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க சமையல் எனக்கு பிடிக்காதா, மீனா சூப்பராக சமைப்பா, அதனால் மீனா சமைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு, டேய் நீ சொல்லுறது சமைக்கணும்னு அவசியம் அவளுக்கு கிடையாது, மீனா நல்லா சமைப்பா, அவன் மீனா சமைக்கணுமா, ஏன் உன் பொண்டாட்டியை சமைக்க கற்றுக்கிட்டு சமைச்சு தர சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய் என் பொண்டாட்டி சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா, அவள் எதுக்குடா வந்து சமைச்சு தரணும் அப்படிங்கிறான். உன் பொண்டாட்டி சொந்தமாக பார்லர் வச்சுருக்காளா, அவகிட்ட கேளு, சொந்தமாக பார்லர் வச்சுருக்காளா இல்லை இன்னொரு பார்லரில் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கோமா ஃபில்டர் பண்ணி வேலை பார்க்கலான்னு கேளு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, ஆகா நம்மளை பற்றி உண்மை தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.